Hi everyone, welcome to VS Craft. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் பார்ட் 2. ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் பிளாக் டயக்ராமில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன்ஸ்க்கு எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 11 ரூல்ஸ், அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், இது எல்லாமே ஆல்ரெடி வீடியோ 1ல் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் நம்ம ரெடியூஸ் பண்ண போகிற பிளாக் டயக்ராம். ஸோ இந்த பிளாக் டயக்ராமை நம்ம ரெடியூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் பிளாக்குக்கு கொண்டு வர போகிறோம். ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கிற பிரான்ச் பாயிண்ட்டை இந்த பக்கம் நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்படி மூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த லூப் வந்து இந்த இடத்துக்கிட்ட இப்படி வரும். ஸோ அப்போ இது வந்து லூப்பாக ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த லூப் எலிமினேஷன் ஃபார்முலா மூலயமா நம்ம அதை வந்து ரெடியூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பிரான்ச் பாயிண்ட்டை இந்த பக்கமும் மூவ் பண்ணி ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். ரெண்டு விதமாகவும் சால்வ் பண்ணலாம், ஆன்சர் சேமாக தான் வரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குன்றத நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பிரான்ச் பாயிண்ட்டை பிஃபோராக வந்து மூவ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பிரான்ச் பாயிண்ட் ஒரு பிளாக்குக்கு பிஃபோராக கொண்டு வர போகிறோம் அப்படின்னா, அந்த பிளாக்கோட வேல்யூவை எடுத்துட்டு வந்து அந்த பிரான்ச்சில் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் வந்து ரூல். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கிற பிரான்ச் பாயிண்ட்டை நம்ம இங்கே கொண்டு வந்து மூவ் பண்ண போகிறோம். அதாவது ஒரு பிரான்ச் பாயிண்ட்டு G4 பிளாக்குக்கு பிஃபோராக ட்ரா பண்ண போகிறோம். அப்போ G4ன்ற பிளாக் வேல்யூ எடுத்துட்டு வந்து அந்த பிரான்ச்சில் கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா, அதில் மல்டிப்ளை பண்ணோம். அப்படி பார்த்தா இந்த பிரான்ச் பாயிண்ட் வந்து இங்கேயும் வந்திருக்கு, இதுலேயும் வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த G4ன்ற பிளாக் வேல்யூவை இந்த பிரான்ச்லையும் மல்டிப்ளை பண்ணணும். அட் த சேம் டைம் இந்த பிரான்ச்லையும் மல்டிப்ளை பண்ணணும். அதுதான் ரூல். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 பார்ப்போம். ஸோ ஸ்டெப் 1 நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்த பிரான்ச் பாயிண்ட்டை G4ன்ற பிளாக்குக்கு பிஃபோராக மூவ் பண்ணிட்டோம். அப்படி மூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த பிளாக்கோட வேல்யூவை பிரான்ச்சில் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் அந்த பிரான்ச்சு. ஸோ இந்த பிரான்ச்சில் G4 வேல்யூவை மல்டிப்ளை பண்ணிட்டோம். அதே பிரான்ச்சு திருப்பியும் இந்த பக்கமும் கண்டினியூ ஆயிருக்கு. ஸோ அந்த பிரான்ச்லையும் G4ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம். இதுதான் நம்மளுடைய ஸ்டெப் 1. ஒரு G4க்கு அப்புறம் இருந்த பிரான்ச் பாயிண்ட்டு G4க்கு முன்னாடி மூவ் பண்ணிட்டோம். அப்படி முன்னாடி மூவ் பண்ணணும்னா அந்த பிளாக் வேல்யூவை பிரான்ச்சில் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ G4 வேல்யூவை இந்த பிரான்ச்லையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம், இந்த பிரான்ச்லையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். இது ஸ்டெப் 1. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க அப்படின்னா, இதில் H1ம் G4 இது ரெண்டும் வந்து சீரியஸில் கனெக்ட் ஆயிருக்கு. ரெண்டு பிளாக் சீரியஸில் கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். ஸோ அப்போ H1 இருக்கு, G4 இருக்கு. ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா G4 இன்டூ H1. இப்போ இது வந்து ஆக்சுவலாக என்ன ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு லூப் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி நமக்கு ரூல் தெரியும். நெகட்டிவ் எலிமினேஷன் லூப் வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பிளாக்கை ரெடியூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி ரெடியூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து பிளாக்கோட வேல்யூ G3 டிவைடட் பை 1. ஓகேங்களா? இந்த இடம் மைனஸாக இருந்தால் இங்கே ப்ளஸ் போடணும். ஸோ இங்கே மைனஸ் இருக்கு, அதனால ப்ளஸ். திருப்பி பிளாக்கோட வேல்யூ G3 இன்டூ இங்கே லூப்போட வேல்யூ, ஃபீட்பேக் லூப்போட வேல்யூ. ஸோ G4 இன்டூ H1. ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த லூப்புக்கான ஃபார்முலா. ஸோ அதை எப்படி எலிமினேட் பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். ஸோ திஸ் இட். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த ஃபீட்பேக் லூப்பை எலிமினேட் பண்ணி அதோட வேல்யூவை எழுதிட்டோம். அதாவது அந்த பிளாக்கோட வேல்யூ டிவைடட் பை 1, அதுக்கப்புறம் அது மைனஸில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால ப்ளஸ், திருப்பி பிளாக்கோட வேல்யூ G3, ஃபீட்பேக்கோட வேல்யூ G4 இன்ட்டு H1. இது எல்லாத்தையும் எழுதிட்டோம். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா G2வும் இந்த பிளாக் G3ன்ற பிளாக்கும் ரெண்டும் எப்படி இருக்குது அப்படின்னா சீரியஸில் இருக்குது. ஸோ ரெண்டு பிளாக் சீரியஸில் இருந்துச்சுன்னா அது அப்படியே டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணி எழுதுனா போதும். அப்படி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இது இந்த பிளாக் எப்படி வந்துடும்? இது மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா G3 G2.
ஓகே, இந்த மாதிரி வந்துடும். G2 செப்பரேட்டா இருக்கு. அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா G3 G2 டிவைடட் பை 1 பிளஸ் G4 H1 G3 அப்படின்னு வரும். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் மட்டும்தான் இருக்கு. இந்த பிளாக்கு அது கூட H2ன்ற ஒரு ஃபீட்பேக் லூப், இந்த இடத்துல ஒரு சம்மிங் பாயிண்ட் இருக்கு. அப்போ இது மூணுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபீட்பேக் பாத் எலிமினேஷன் ரூலை அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபீட்பேக் பாத் ரூல் எலிமினேஷன் அப்ளை பண்ணால் என்ன வரணும்? ஃபர்ஸ்ட் பிளாக்கோட வேல்யூ, இந்த வேல்யூவை அப்படியே எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் டிவைடட் பை 1. இது வந்து இந்த லூப் வந்து மைனஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு, அதனால இங்க பிளஸ், திருப்பி இந்த பிளாக்கோட வேல்யூ G3 G2 அப்படின்ற அந்த பிளாக்கோட வேல்யூ எழுதிட்டு இன்டு இந்த லூப்போட வேல்யூ. ஸோ இந்த லூப்ல என்ன வேல்யூ இருக்கு? H2 இருக்கு, இன்டு H2 அப்படி போட்டோம் அப்படின்னா இது மொத்தமா சேர்ந்து ஒரு சிங்கிள் பிளாக்கா வந்துடும். ஸோ சிங்கிள் பிளாக்குக்கு அப்புறம் ஒரு G4 இருக்கு, ஃப்ரண்ட்ல ஒரு G1 இருக்கும், கீழே ஒரு G4 இருக்கும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஸ்டெப் 4. இப்போ நம்ம சொன்னது தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு G2வை மல்டிப்ளை பண்ணிட்டோம். மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த வேல்யூ கிடைக்கும். அதுக்கப்புறம் எலிமினேஷன் அப்ளை பண்ணணும். ஸோ பிளாக்கோட வேல்யூ 1 ப்ளஸ் பிளாக் வேல்யூ இன்ட்டு அந்த லூப் வேல்யூ H2. ஸோ இதெல்லாம் போட்டு சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைச்சிரும். G3 G2 டிவைடட் பை 1 ப்ளஸ் G4 H1 G3 G3 G2 H2 இந்த வேல்யூ கிடைச்சிரும். ஸோ இது ஒரு சிங்கிள் பிளாக்கா வந்துருச்சு. இப்போ இந்த பிளாக்குக்கு அப்புறம் ஒரு G4, கீழே ஒரு G4, ஃப்ரண்ட்ல ஒரு G1, அவ்வளவுதான். இப்போ இதை நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ இந்த G1 பிளாக்கும் இந்த G3 G2ன்ற பிளாக்கும் சீரியஸ்ல இருக்கு. அப்போ இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாம். அப்போ மல்டிப்ளை பண்ணி எழுதினா என்ன வரும்? G1 G2 G3 டிவைடட் பை இந்த ஹோல் டேர்ம் வரும். ஓகேங்களா? அப்போ அதுக்கப்புறம் ஒரு G4 இருக்கும், ஃபீட்பேக் லூப்ல ஒரு G4 இருக்கும். தட்ஸ் இட். ஸோ அதுக்கான அவுட்புட் பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா G1 ஃப்ரண்ட்ல இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா G1 G2 G3 டிவைடட் பை அந்த ஹோல் திங் வந்துடும். ஓகே, ஸோ அதுக்கு கீழே என்ன இருந்துச்சு? ஒரு G4 இருந்துச்சு. ஸோ அந்த G4 கூட இப்போ வந்து எலிமினேஷன் ஃபார்ம்லாம் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் இட் இஸ் எப்பவும் போல் ஃபர்ஸ்ட் பிளாக்கோட வேல்யூ. ஓகேங்களா? பிளாக்கோட வேல்யூ டிவைடட் பை 1, அது மைனஸ்ல கனெக்ட் ஆயிருக்கிறதுனால பிளஸ், அந்த பிளாக்கோட வேல்யூ இன்டு அந்த லூப்ல என்ன வேல்யூ இருந்துச்சு? G4 இருந்துச்சு, அந்த G4ஓட வேல்யூ. ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ அதை எடுத்துட்டு வந்து சிங்கிள் பிளாக்கா மாத்திடுறோம். ஓகே, ஸோ ஆல்ரெடி நமக்கு ஒரு ஆன்சர் இருந்து ஃப்ரண்ட்ல ஒரு பிளாக்கு, கீழே வந்து G4ன்ற ஒரு பிளாக்கு, ரைட்ல G4ன்ற ஒரு பிளாக் இருந்துச்சு. ஸோ ஃப்ரண்ட்ல இருக்கிற பிளாக் வேல்யூ மல்டிப்ளை பண்ணிட்டோம், எழுதிட்டு கீழே இருக்கிற G4 பிளாக் இருந்துச்சு இல்லையா? அதில் வந்து எலிமினேஷன் ஆஃப் ஃபீட்பேக் ரூலை அப்ளை பண்ணி இந்த பிளாக்கை இப்போ கொண்டு வந்திருக்கோம். இப்போ இது கூட இப்போ G4 வந்து என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியஸில் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இதை ஜஸ்ட் அப்படியே மல்டிப்ளை பண்ணால் போதும். ஆல்ரெடி G1 G2 G3 இருக்கு, இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா G4 அப்படின்னு வந்துடும். அதுதான் நம்மளுடைய ஃபைனல் பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் வேல்யூ. ஓகே, ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா G1 G2 G3 G4 டிவைடட் பை இந்த வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த பிளாக் டயக்ராம் ரிடக்ஷன் வேல்யூ. ஓகே, ஸோ திருப்பி ஒரு தடவை ஃபர்ஸ்ட்லேருந்து வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கன்ஃபார்மாக புரியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.